ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உணர்ந்திக்கிற டாபிக் என்னென்னு சொன்னால், ஒரு newchick.comனு சொல்லி ஒரு வெப்சைட்டை பற்றி தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் உடுப்புகளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளும். உடுப்புகள் மட்டும் இல்லை, சில சின்ன சின்ன ஹெட்செட்டுகளையும் வாங்கிக்கொள்ளும், சின்ன சின்ன பொருட்களையும் வாங்கிக்கொள்ளும். இதில் நீங்கள் வாங்கக்குள்ள உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. டிஸ்கவுண்ட் தந்து விலை கழிவும் கிடைக்கும். அது எல்லா ஆன்லைன் வெப்சைட்லையும் இருக்கக்கூடிய ஒரு சேவை ஒன்று தான். ஆனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அந்த பொருட்களை வாங்க வச்சிங்கன்னு சொன்னால் அதால் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும். கேஷ்பேக்குன்னா உதாரணமாக அவங்க ஒரு 100 ரூபா சாமான் வாங்கினாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 ரூபா காசு இந்த வெப்சைட்டால் நீங்கள் ஏர்ன் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு சூப்பரான வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இதை நீங்கள் இன்னொரு நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் இந்த வெப்சைட்டை அவங்க இந்த வெப்சைட்டை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அதன் மூலமும் உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலம் பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படி ஒரு சூப்பரான வெப்சைட். இந்த வெப்சைட்டை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்ன மாதிரி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாலே AJInformation யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க நண்பர்களே, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போட்டிங்கன்னா நியூச்சிக்னு சொல்லி இதில் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று போட்டிக்கிறான். அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராப் நவ்னு சொல்லியிருக்கு. அந்த கிராப் நவ்வை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சைன் இன் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற காரணத்தால் ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்கிற பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். இதில் இமெயிலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இமெயிலை கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்டு இருக்கு, பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. மேலே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழேயும் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் இன்டர் கோடுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை பக்கத்தில் காட்டியிருப்பாங்க கோட் நம்பர் அதை இதிலேயே பார்த்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. கோட்டை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அக்ரி நியூஸ் சிக்னு சொல்லியிருக்கேன். தீம் அண்ட் கண்டிஷன்னு சொல்லி இதில் அக்ரி பண்ணிக்கொள்ளுங்க. அக்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு பட்டன் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரோஸ் கலரில் இருக்கும். க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இல்லை உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன ஒரு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு உருவப்படம் மாதிரி ஒரு டிக் அடையாளம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலை வெரிஃபை பண்ண சொல்லும். வெரிஃபை பண்ணால் 100 பாயிண்ட்ஸ் தருவான்னு சொல்லி உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இது ஒன்று வந்திருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. இமெயிலை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் போனஸ் ஏன்னு சொல்லி பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இதில் சப்ஸ்கிரைப் நவ்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்கும். இதில் உங்களுக்கு என்னென்ன யாருக்கு தேவையான எப்படிப்பட்ட சாமான் தேவைன்னு சொல்லி இதில் நீங்கள் எவ்வளோத்துக்கு வேணும்னா ஓகே பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான பொருட்களுக்கு மட்டும் நீங்கள் ஓகே பண்ணி வச்சுக்கொள்ளலாம். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இமெயிலுக்கு வரக்கூடிய லாங்குவேஜ் என்ன மாதிரி எந்த லாங்குவேஜில் மெசேஜ் வரணும்னு கேட்கும். நீங்கள் இங்கிலீஷை சாய்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இன்டர்வியூவை கெட்
கெட் வந்து 50% ஆஃபர்னு சொல்லியிருக்கும் வந்து அது கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப்னு சொல்லியிருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து சப்ஸ்கிரைப் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யூ ரிசீவ் 10 ஆஃப் கூப்பன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். உங்களுக்கு 10% கூப்பன் இது ஒன்று தந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று உங்களுக்கு வந்துருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை யுவர் இமெயில்னு சொல்லியிருக்கோம் வந்து கெட் 100 பாயிண்ட்ஸ்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன்ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து வெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து வெரிஃபை மெசேஜ் ஒன்று வந்துருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ் நவுன்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு வந்து 105 பாயிண்ட்ஸ் வந்து தந்திக்கிறாங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேஜை வந்து அதை ரீஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. இதில் நீங்கள் வந்து என்னென்ன ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கீழே வந்து மேக் மணின்னு சொல்லியிருக்கு. அந்த மேக் மணி பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மேக் மணி பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து மேக் மணி நவ்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் தீமஸ் கண்டிஷன் வந்து போட்டிருப்பாங்க வந்து இதில் என்னென்ன மாதிரி கண்டிஷன் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ கெட் இட்னு சொல்லியிருக்கோம். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு பொருட்கள் போட்டு வந்து இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளேயும் வந்து ஏன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருட்கள் போட்டிருப்பாங்க வந்து பொருட்களுக்குள்ள வந்து ஏன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் வந்து அந்த ஏன்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் $0.85 சொல்லியிருக்கோம் வந்து அந்த ஏர்ன்னு சொல்லியிருக்கக்கூடிய அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லியிருக்கோம். அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டு ஐ காட் இட் கொடுங்க. ஏன்னா கொடுத்து அப்புறம் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்துறீங்க வந்து கமிஷன் சொல்லி ஒரு சின்ன ஒரு கட்டுரை போட்டு லிங்கம் போட்டிருப்பாங்க வந்து இதில் வந்து கொப்பி டு ஷேர்னு சொல்லியிருக்கோம் வந்து அந்த கொப்பியை கொடுத்து போட்டு நீங்கள் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளையிலும் வந்து கொப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளையும். இதில் உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் அல்லது பிரிண்டர்ஸ் இப்படி போன சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலும். அது ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணி வந்து இந்த லிங்கை வந்து யார் வந்து இதை கிளிக் பண்ணி அவங்க வாங்கினாங்கன்னு சொன்னால் இதில் போட்டிருக்கக்கூடிய $0.85 வந்து கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூ போட்டிக்கிறாங்க வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் இதால் வந்து $1 கிடைக்கும் வந்து இதை யார் சரி வாங்கினாங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா $2.30 கிடைக்கும் வந்து அப்படி ஒவ்வொரு சாமானுக்கு ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டாலரை வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலும். அப்படி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் தான் இது. இதில் நீங்கள் கேஸ் அவுட் எடுக்கிறேன்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய அக்கௌண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. அந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் நவ்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் இன்வைட் பண்ணலும் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்வைட் பண்ணலும் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கேஸ் அவுட் எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த வரைக்கும் மை இன்விடேஷன் சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மை இன்விடேஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் வந்து இதில் தான் நீங்கள் சேர்க்கக்கூடிய வந்து காசை வந்து வித்ட்ரால் பண்ணி எடுக்கிறீங்க. இதில் நீங்கள் உங்களுடைய காசு எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு சொல்லி இதில் பார்க்கல வந்து $US. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இதில் $20 சேர்ந்தால் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கொள்ளலாம் வந்து இல்லை வித்ட்ரான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் தான் வந்து உங்களுடைய காசு வந்துட்டு இருக்கும் வந்து இதில் நீங்கள் $20 வந்ததுக்கு அப்புறம் வந்து இதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய திருப்பவும் வந்து வித்ட்ரால்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அந்த வித்ட்ரால் பட்டனை கிளிக் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் வந்து இதில் வந்து இந்த இதுக்குரிய அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோரில். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் லேசாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் வந்து இதை நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் பேபால் ஆன்லைன் பேங்க் சிஸ்டத்தை தான் பயன்படுத்தணும் வந்து பேபால் அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இலங்கையில் நான் வந்து மேலே ஐ பட்டனில் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வெப்சைட் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை பற்றி மேலே மறைஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வந்து. ஓகே நண்பர்களே, பாய்.